வணக்கம் நண்பர்களே, வாங்க நாம சுரக்காய் சேர்த்து அவல் அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சுரக்காய் அவல் அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அவல் தான் நான் எடுக்கிறேன். 1 கப் அவலுக்கு நீங்க இந்த அளவுக்கு இந்த சைஸ் அளவுள்ள சுரக்காவை எடுத்துக்கோங்க. இதை நல்லா தோலை சீவி வச்சுக்கோங்க. இந்த தோலை நீங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம், இதை அப்படியே எடுத்து வைங்க. நாம இதுல சட்னி எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன், வாங்க பார்க்கலாம். இப்போ நான் இதை தோலை சீவிட்டு இதை நல்லா திருவிக்க போறேன். நான் உங்களுக்கு திருவிட்ட பிறகு காட்டுறேன். சுரக்காய் அவல் அடை செய்யறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன். சுரக்காவை திருவி வச்சிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் கேரட்டையும் தோல் நீக்கி துருவி வச்சிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற அளவு பச்சை மிளகாய் வச்சிருக்கேன். பாருங்க, இஞ்சியும் துருவி வச்சிருக்கேன். இப்போது சிவப்பு அரிசியை நான் மிக்சியில் போட்டு பவுடரை அரைச்சி வச்சுருக்கேன். இது கூட 1/4 கப் ரவை, 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். சுரக்காய் தண்ணி விடுற காய், அதனால் கொஞ்சம் ரவை சேர்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் கெட்டிப்படும். தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நாம் எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். அப்புறம் கொத்தமல்லியை நல்லா நறுக்கி போடுங்க. கறிவேப்பிலை இருந்தாலும் கறிவேப்பிலையும் போடுங்க. உங்ககிட்ட முருங்கைக்கீரை அந்த மாதிரி இருந்தால் அந்த முருங்கைக்கீரையை இதோட சேர்க்கலாம். இது மொத்தமாகவே நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. இந்த சுரக்காயில் இருக்க தண்ணியே போதும். சப்போஸ் தண்ணி வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இதை அடமாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. தண்ணியை அப்படியே விட்டுடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்த பிறகு இதை நாம் செய்யலாம். இப்போ இதை 4 பக்கமும் நல்லா கலரி கொடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதில் ஒரு 1/4 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். நீங்கள் இல்லைன்னா மிளகாவை கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் காரம் ஆட் பண்ணிக்கோங்க. சாப்பிட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னா சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம 4 பக்கமும் நல்லா கலந்து உருண்டையாக பண்ணி நம்ம பேனில் தட்டலாம். இந்த மாவை இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு பேனில் இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இதை தண்ணி தொட்டு நீங்கள் நல்லா மெலிசாக பெருசாக தட்டிக்கலாம். கையை நனைச்சிக்கோங்க. கையை நனைச்சி ஒரு கிண்ணத்தில் தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. கையை நனைச்சி நீங்கள் இதை நல்லா மெலிசாக ரவுண்டர் ஷேப்பில் கொண்டு வந்துடலாம். பாருங்கள், தண்ணி கையில் நனைச்சாச்சு. இந்த தண்ணியை வச்சு இதை நல்லா எந்த அளவுக்கு மெலிசாக தட்டணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மெலிசாக தட்டிக்கலாம். இதை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் பொறுமையாக திருப்பணும், இல்லைன்னா அப்படியே உடஞ்சிடும். அதனால் இதை நீங்கள் பொறுமையாக தான் திருப்பணும். திருப்பினீங்கன்னா நல்லா கரெக்டாக நல்லா வரும். பட்டிங்கன்னா இது விரிசல் விட்டு திருப்பும் போது உடஞ்சிடும். அதனால் இதை நீங்கள் பொறுமையாக தட்டுங்க. நல்லா தண்ணி தொட்டுட்டு இதை நல்லா மெலிசு பண்ணி சுற்றிரும் எண்ணெய் விடுங்க. இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே சமயம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரம் வேணும்னா தயவுசெய்து டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் கேரட்டு சுரக்காலாம் போடுறதுனால கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் மிளகாயோ இல்லை மிளகாய் பொடியோ சேர்த்துக்கோங்க. நான் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கோங்க. பிசையும் போதே காரத்தையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். செஞ்சுட்டு அப்புறம் என்னடா அது இனிப்பாக இருக்குன்னு யோசிக்காதீங்க. பிசைஞ்சிட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை நாம் சுற்றிரும் எண்ணெய் விடலாம். சுற்றிரும் எண்ணெய் விடுங்க. பொறுமையாக தாங்க திருப்பணும். கொஞ்ச நேரம் ஆகும் வேகிறதுக்கு. அவசரப்பட்டு எடுத்திங்கன்னா அப்புறம் மாவாக இருக்கும். அதனால் இதை பொறுமையாக நல்லா இந்த எண்ணெய்
நல்லா தடவி விடுங்க. ஒரு 10 நிமிஷம். ஏன்னா மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கிறீங்க. இது வந்து வேகணும். அதனால் பொறுமையாக இருந்து இதை திருப்பி போடலாம். இப்போது இங்கே நாம் இந்த ஃபுல் ரவுண்டையும் நாம் இந்த மாதிரி ஃபுல்லாக இது பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா அடியில் ஒட்டிக்கிட்டு இருந்தாக்கா அதுக்கப்புறமா கும்பிடும். இப்போ நாம் இதை அப்படியே திருப்பிப்போம். திரும்பியும் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் விட்டுட்டு அந்த சைடும் நல்லா கிறிஸ்பியானதும் நாம் எடுத்துடலாம். உங்களுக்கு வெங்காயம் நிறைய இருக்கிறனால இந்த மாதிரி ஆயிடுது. இது நல்லா தான் இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா தீஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க, நல்லா தான் இருக்கும். இப்போ பாருங்கள், திருப்பி போட்டாச்சு. நல்லா செவந்து வருது பாருங்கள். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பொறுமையாக தான் எடுக்கணும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஆனியன் இன்னும் கூட வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. செஞ்சு பாருங்கள். இது வந்து ஹெல்த்தியான டிஷ்ஷு. இதில் வந்து வெஜிடபிள்ஸ் இருக்குது, அப்புறமா சிகப்பரிசி அவல் இருக்குது. அதனால் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.